ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இந்த நம்மளோட கம்பெனி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா, கடையில் வாங்காமையே இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டிலையே கடையோட டேஸ்ட்டில் நூடுல்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அந்த நூடுல்ஸை ஃபஸ்ட்டே வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. களி மாதிரி ஆகாமல் கொஞ்சம் முக்கால் பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் நூடுல்ஸ்க்கு எவ்வளோ ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன், பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது கொஞ்சம் ஹெல்தின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து செஞ்ச எண்ணெயிலே திரும்ப செஞ்சுருப்பாங்க. அப்புறம் பழைய நூடுல்ஸ் ஏதாவது மீதம் இருந்ததுன்னா அதை மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்குங்க. இது வந்து நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால நமக்கு தெரிஞ்சு கண்ணில் பார்த்து நம்மளாக நீட்டாக செய்கிறதுனால அதோட இது வந்து நமக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குங்க. அப்புறம் காரம் நமக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் போடுறீங்கன்னா அதுக்கு 2 தக்காளி, சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கலாம். பெரிய தக்காளினா 1 மட்டும் போதுங்க. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கலவாக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து நூடுல்ஸ் நம்ம வீட்டில் செஞ்சால் என்ன தான் டேஸ்ட்டே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நூடுல்ஸ் வந்து வேக வைக்கும்போது கல்லுப்பு சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வாய்க்கு வரும்னு நினைக்காதீங்க. தக்காளி வதங்கிறதுக்குள்ளேயும் உப்பு காணாமல் போயிருங்க, கரைஞ்சிரும் உப்பு. இது நல்லா வதங்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் சாஸ் ஊற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சாஸ் நீங்களே மேக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, தக்காளி நல்லா வேக வச்சுக்கோங்க. அது கூட 5 பல்லோ 4 பல் பூண்டு, தக்காளி எவ்வளோ சேர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பூண்டு சேர்த்து சர்க்கரையும் உப்பும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சாஸ் ரெடி ஆயிரும். இப்போ நான் காமிச்ச என்ன மசாலா அப்படின்னா, மேகி மசாலா வந்து இன்ஸ்டண்ட்டாக கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த மசாலா தான் நான் இப்போ வாங்கியிருக்கேங்க. நீங்களும் அந்த மசாலா நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த பாக்கெட் வாங்கிக்கோங்க. அவங்களே கேளுங்க எவ்வளோ நூடுல்ஸ்க்கு எவ்வளோ போடணும்னு அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தண்ணி சேர்க்க வேணாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. அடி பிடிக்காமல் அப்பப்போ நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்புறம் நூடுல்ஸ் வேக வச்சு தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நூடுல்ஸ் வேக வைக்கும்போது ஆயிலெல்லாம் ஊற்றுறீங்க அந்த மாதிரிலாம் ஊற்றவே வேண்டியதில்லை. நல்லாயிருக்கு நூடுல்ஸு. கட்டியெல்லாம் வராதுங்க. ரொம்ப முக்கால் பதத்துக்கு எடுத்தால் போதுங்க. ரொம்ப வேகாமையும் எடுக்க வேணாம், ரொம்ப குழஞ்சி போயும் நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க. ஒரு மீடியம் சைஸில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை வந்து நல்லா வேக வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறலைன்னா அந்த புழுப்பு தன்மை இல்லாமல் வலுவலுன்னு ஒரு மாதிரியாக ஆயிருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டி களி மாதிரி ஆயிரும் கலரும்போது. அதனால கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். கடையில் வந்து அப்படியே செய்யாதனால தான் அது வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுவோன்னா வீட்டில் அவசரமாக அது வேகவே இங்கே நம்ம தாளிச்சிட்ருப்போம். ஆனால் கடையில் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், களி மாதிரி இல்லாமல். வேறு ஒன்றும் இல்லைங்க. அது இந்த மாதிரி நல்லா அடிக்கடி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதே சிக்கன் நூடுல்ஸ் வேணும்னா சிக்கனை தனியாக பொரிச்சு எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலாலாம் ஆட் பண்ணணும்.
உங்களுக்கு ஒரு நாள் இந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணணுங்க. நான் எப்படி பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடிக்கடி இந்த மாதிரி நல்லா பெரட்டிகிட்டே இருக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். நம்ம ஆயில் நிறையா ஊற்றினோம் அப்படின்னாலும் அடி பிடிக்காது. இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டீங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிச்சு விடுங்க. உப்பு அதிகமாகவும் போட்டுற வேணாம், கம்மியாகவும் போட்டுற வேணாம், மீடியம் சைஸில் போடுங்க போதும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்தது மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்தும் போது வந்து என்ன ஆகும்னா அடி பிடிக்க பார்க்கும். அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா முட்டையை எவ்வளோ வேணுமோ அதை உடச்சி ஊற்றி நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நூடுல்ஸ் வேக வச்சுருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து வெஜ் நூடுல்ஸ் தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணலாம். நான் எந்த வெஜிடபிள்ஸுமே போடல. மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இன்ஸ்டன்ட் மசாலா வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேவருக்காக மேகி மசாலா வாங்கிட்டு வந்திருந்தேங்க, அதை தான் இப்போ ஆட் பண்ணுறேன். அது ஒரு 3 பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து சின்ன பாக்கெட் தான், 5 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு. அவ்வளோதாங்க. இந்த சைஸ் பேக்கெட் தான் வந்து நான் மேகி ஃப்ளேவருக்காக வாங்கிட்டு வந்து அந்த பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து மசாலா வந்து தனியாக கடையிலேயே சேல் பண்ணுறாங்க, நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மசாலா போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் நம்ம இதுவே ஆட் பண்ணாமல் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, கடையில் செய்கிற மாதிரியே. கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கலரிகிட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி பிடிக்கும், ஆனால் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கலரிகிட்டே இருக்கணுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. மசாலா வந்து எண்ணெயிலே வதங்கணுங்க. கடையில் இருக்கவங்க அந்த இது வச்சு இது பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களது அடி பிடிக்காது. நம்மளது வந்து கொஞ்சம் அடி பிடிக்க பார்க்கும் வீட்டில் சமைக்கிறதுனால. அது பாத்திரம் வந்து அது ஒரு வேறு டைப்பில் இருக்கும். நம்மளது வந்து அலுமினிய பாத்திரம்னால இது வேறு மாதிரி இருக்குங்க. அதனால் அடி பிடிக்க தான் பார்க்கும். அதை பார்த்து நல்லா கலரிகிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லா மசாலாவும் வச்சது நான் சீக்கிரமாக குக் பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். என்னக்கா எல்லா மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஃப்ளேவருக்காக சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே சொல்லுவாங்க இது பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். ஆனால் அப்படி இல்லாமல் அரைகுறையாக சமைக்கிறவங்களோட சமையல் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் அரைகுறையாக சமைச்சிருக்கேன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் கலரக்கூடாதுங்க. கீழே இறக்கி வச்சு நல்லா ஃப்ளேவர் எல்லா இடத்துலையும் போகிற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். உப்பு பத்தலைன்னா சால்ட்டு இருந்தால் கொஞ்சமாக மேலே தூவிக்கலாம், போதுங்க. அதுக்கு மேலே எதுவும் வேணாம். முதல்ல வேக வைக்கும் போதே நிறையா ஆட் பண்ணிக்கோங்க உப்பு.
நிறையானா இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே வச்சு முடிஞ்ச அளவுக்கு கலராதீங்க. நான் உங்களுக்கு கேமரா அங்கே செட் பண்ணியிருக்கனால அங்கே வச்சு கலரிகிட்ருக்கேன். கீழே எடுத்து வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலரி விடுங்க. ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கலரும்போது களி மாதிரி ஆயிரும். தேங்க்யூ. பாய் பாய்.